ஹalleluya. கிருபை என்கிற தூண்டில்ல மிஸ் ஆகாதவங்க தான் நம்ம. பொதுவா மீனை பிடிக்க தான் மனுஷன் தூண்டில் போடுவான். ஆனா மனுஷனை பிடிக்க கர்த்தர் மீனை தூண்டிலா யூஸ் பண்ணான். ஆமென். நான் ஒரு பாதையில ஃபர்ஸ்ட் மிஸ் ஆகி ஓடிட்டேன், கிருபையில மாட்டிட்டேன். ஹalleluya. ஆமென். ஆயத்தம் பண்ணின பாதை, அதை விட்டு ஓடினவன ஆயத்தம் பண்ணின அந்த பெரிய மீனை வச்சு தூக்கிட்டார். அவங்க குடும்பத்தில் இப்படி வழி மாறி நடக்கிற அநேகரை கர்த்தர் தூக்க போறார். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். ஆமென். கர்த்தரை குறித்த உணர்வு இல்லாதவங்க எல்லாம் இந்த மீனுக்குள்ள மாட்டினதோ உணர்வடைய போறாங்க. ஒரு உணர்வின் காற்று ஒவ்வொரு கூடாரத்தில் வீசட்டும் இயேசுவின் நாமத்துல. ஹalleluya. இந்த கப்பல்ல இருந்தவங்க எல்லாம் மீனுக்கு இறைய தூக்கி போடல, கடல்ல தான் தூக்கி போட்டாங்க. இன்னைக்கு நமக்கு சத்தியத்தை ஆண்டவர் காட்டிட்டார்ல. ஒரு 2 நிமிஷம் உங்க குடும்பத்தில் யாராவது வழி மாறி இருக்கிறாங்கன்னா கடல்ல தூக்கி போடல, இந்த பெரிய கிருபைக்குள்ள அவங்களுக்கு தூக்கி போடுங்க. ஒரு நிமிஷம் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. அப்படியே ஒரு நிமிஷம் உங்க குடும்பத்தில் உங்க புருஷனோ, உங்க மனைவியோ, உங்க பிள்ளையோ, மகனோ, மகளோ, மருமகனோ, சகோதரனோ, சகோதரியோ, பெற்றோரோ, யாராவது இப்படி ட்ராக் மாறி அவங்கள அப்படியே இந்த பெரிய கிருபை அப்ப என்ன 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 அகப்படுத்தினது போல அதுக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவங்க உணர ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் சரியான கரைக்கு வந்துருவாங்க. அவருக்கே அடையாளமா மாறிடுவாங்க. எத்தனை பேர் இந்த ஆகஸ்ட் 2026 அநேகர் அந்த பெரிய மீன் பிடிக்க போகுது. இயேசுவின் நாமத்துல. ஆமென். அப்பா ரட்சிப்பு, எல்லாரும் இந்த வார்த்தையை உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது. ஒரு விஷயம் கூட, ரட்சிப்பு கர்த்தருடையது. ஒரு விஷயம் கூட, ரட்சிப்பு கர்த்தருடையது. சத்தமா ஆமென். Thank you Holy Spirit. ஓ, நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ரட்சிப்பின் கிரியை அநேக வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அகப்படாத யோனாக்கள் எல்லாம் பாதையில காணாதவங்க மீனுக்கு அகப்பட போறாங்க. அந்த பெரிய கிருபை பிடிக்குது. ஹalleluya. கிருபையில மாட்டிட்டு பாதையில ஓடுனா ரொம்ப அழகா இருக்கும். ஆமென். ஆண்டவர் நல்லவர்.